சீமான் எதை வைத்து இப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பழுத்த மரத்தின் மீது கல்லெறிந்தால்தான். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக நாடகம் போடுவதாக கூறிய நாம் தமிழர் சீமான் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இந்தி திணிப்பு என்பது நாடகம் நடத்துவதாக திமுக நாடகம் நடத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. அதே மாதிரி வரியை நிறுத்தும் சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய கல்விக்குண்டான தொகையை கூட மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கஜானா காலியாக இருந்தாலும் களஞ்சியம் காலியாக இருந்தாலும் என்னுடைய சிந்தை காலியாக இல்லை என்ற வகையிலே மதிநுட்பத்தோடு இந்த ஆட்சி இயக்கிக் கொண்டிருக்கின்றார். கடுமையான நிதி பற்றாக்குறை. 2000 கோடியை நாங்கள் நிறுத்துவோம் என்கிறார்கள். இல்லை, 2000 அல்ல 5000 கோடி என்று மீண்டும் அதற்கு ஒரு திருத்தம் தருகிறார்கள். எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் நிறுத்தினாலும் 10,000 கோடி அளவுக்கு நிறுத்தினாலும் எங்களுடைய பணி தொடரும். இருமொழி கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். மும்மொழியை இந்த தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் உறுதியாக இருக்கின்றார். சீமான் எதை வைத்து இப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பழுத்த மரத்தின் மீது கல்லெறிந்தால்தான் லாபமாக இருக்கும் நினைத்து திமுக மீது அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார். மக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உறுதியாக இறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர் நேற்றைக்கு கூட கடலூரில் அறிவித்திருக்கின்றார், எந்த சூழல் வந்தாலும் இருமொழி கொள்கையில் இந்த ஆட்சி உறுதியாக இருக்கும் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.